ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் தெரியுமா? நம்மளால முடிஞ்ச ஒரு 4 உயிரை காப்பாற்றலாம் தாங்க போயிட்டு இருக்கோம். புரியுது, அது எப்படின்னு தானே கேட்குறீங்க? வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா டாக்ஸுமே ஹைவே, பைபாஸ் ரோடு, ஹெவி டிராஃபிக் ஏரியா அண்ட் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியாத பேரலைஸ்டு டாக். ஸோ இவங்களுக்கு எல்லாம் தான் இப்போ நம்ம இந்த ரிஃப்ளெக்ஷன் பெல்ட்டை போட்டுட்ருக்கோம். எவ்ரிடே இவங்க மீட் பண்ணாத ஆக்சிடென்ட்ஸே கிடையாது. இதனால் அதிகமாக பாதிக்கப்படுறது என்னமோ இவங்க தானே. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு மனுஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆனால் அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக அங்கே ஒரு 4 பேர் இருப்பாங்க. இதே ஒரு அனிமலுக்கு ஆக்சிடென்ட் ஆனால் இல்லை அவங்களே அதை ஆக்சிடென்ட் பண்ணால் திரும்பி பார்க்காம போகிறவங்க தாங்க அதிகம். இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ ஆக்சிடென்ட் ஆன டாக்ஸை நம்ம ரெஸ்கியூ பண்ணிகிட்ருக்கோம். அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நாங்கள் பார்க்கணுங்க. அதனால் நம்ம காரைக்காலில் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க என்ஜிஓலேருந்து நமக்கு இந்த ரிஃப்ளெக்ஷன் பெல்ட் கொடுத்தாங்க. எனிவே இதனால் கண்டிப்பாக ஒரு உயிராச்சும் சேவ் ஆகும்னு நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி உங்களுக்காகவும் உங்கள் ஃபேமிலிக்காகவும் ஆப்போசிட்டில் வர இன்னசென்ட் அனிமல் மனுஷனாக கூட இருக்கலாம், அவங்களுக்காகவும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து போங்க. இந்த சின்ன விஷயம் ஒரு பெரிய மாற்றம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு சின்ன மாற்றத்தை கூட உண்டாக்கலாம். நம்ம ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.